ஹோட்டல்ல வந்து நம்ம சிண்டு பையனும் இரோக்கியோட அக்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப வேகமா, "என்னோட இரோக்கி பையன் வந்து எங்க இருக்கான்னு உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும்ல. ப்ளீஸ் என்னோட செல்லக்குட்டி எங்க இருக்கான்னு என்கிட்டயே வந்து சொல்லுங்க. ப்ளீஸ், ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து கெஞ்சி கேட்கறத பார்த்தோனே, அவங்க அக்கா வந்து எதையும் கண்டுக்காம அவங்க பாட்டு வந்து உட்காந்து அசால்ட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே உடனே நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "என்னோட செல்லக்குட்டி வந்து நியூயார்க் தானே வந்து போயிருக்கான். அவன் வந்து அங்க தானே இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையன் வந்து கேட்கறத பார்த்தோனே, அவங்க அக்கா வந்து ஷாக்கா வந்து நம்ம சிண்டு வந்து பார்த்துட்டு, ஆனா வந்து என்னால வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாதுடா. என்கிட்ட வந்து எதையும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு, இரோக்கியோட அக்காவ வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே சிண்டு பையன் வந்து ரொம்ப சோகமா, என்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் என்கிட்ட வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையன் வந்து அவங்க அக்காவ பார்த்து கேட்கறதுனால, அவங்க அக்கா வந்து ரொம்ப பொறுமையா, டேய் இரோக்கிய பத்தி உனக்கு வந்து என்னடா தெரியும்? அவன பத்தி எதுவுமே வந்து உனக்கு தெரியாதுல்ல. நீ எதுக்குடா வந்து இவ்வளோ ஆர்வமா வந்து கேட்டுட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்கறத பார்த்தோனே, நம்ம சிண்டு பையனும், இல்ல இல்ல எனக்கு வந்துட்டு இரோக்கிய பத்தி எல்லாமே வந்து தெரியும். இரோக்கி பையன் வந்து அவன் லைஃப்ல நடந்த எல்லா பாஸ்ட்டையுமே வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். அதனால வந்துட்டு நீங்க அவன பத்தி கவலைப்படாம, அவன் எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சின்ன பையன் வந்து கால்ல உழுவாத குறையா வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். இத பார்த்தோனே அக்கா வந்து ரொம்ப காண்டாயிட்டு, "டேய் அவனோட ஸ்டோரிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வந்து எந்த தகுதியுமே கிடையாது. நீ எதுக்கு வந்து கேட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவமா வந்து கத்துறத பார்த்தோனே, உடனே நம்ம சிண்டு பையன் வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து உட்காந்துருப்பான். இத பார்த்தோனே அவங்க அக்கா வந்து ரொம்ப பொறுமையா, "சாரிடா நான் வந்து உன்ட்ட வந்து அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. ஆனா வந்து உனக்கு வந்து ஒரு நாள் எல்லாமே வந்து புரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்க நியூயார்க்ல வந்துட்டு நம்ம இரோக்கி பையன் வந்து ஒரு கார்லேருந்து இறங்கி ரொம்ப பொறுமையா அவன் வந்து பாஸ்ட்ல வந்து எங்க இருந்தானோ அந்த இடத்துக்கு வந்து போய் பார்ப்பான். அப்ப பாஸ்ட்ல வந்து அந்த பையன் வந்து இரோக்கியோட பேரை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இரோக்கியோட பக்கத்துல வந்து ஓடி வந்து நின்னுகிட்டு இருப்பான். "சாரி நான் வந்து லேட்டா வந்துட்டேன். நீங்க வந்து என் மேல வந்து கோவமா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இரோக்கி கிட்ட வந்து கேட்கிறப்ப, நம்ம இரோக்கி பையன் வந்து ரொம்ப பொறுமையா சிரிச்சுக்கிட்டே, "டேய் எனக்கு வந்து உன் மேல வந்து என்னைக்குமே வந்து கோவம்லாம் வராதுடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பேசின எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இரோக்கி பையன் வந்து அத நெனச்சு பார்த்துட்டே வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து அதே இடத்துல நின்னுகிட்டு இருப்பான். இங்கே ஏர்போர்ட்ல வந்து நம்ம சிண்டு பையன் வந்து, "என்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இல்லன்னா என்ன? என்ன வந்து நீங்க வந்து என்னோட ஆள பார்க்க விடுங்களேன் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆஃபீசர்ட்ட வந்துட்டு நம்ம சிண்டு பையன் வந்து சண்டை போடுறத பார்த்தோனே, அங்க இருக்க ஆஃபீசரும் வந்து நம்ம சிண்டுவ வந்து பார்த்துட்டு, "டேய் உன்னோட மண்டைய வந்து பார்த்தாலே வந்து சிரிப்பு தான் வருது. கலர் கோழி குஞ்சு மாரி இருக்கு. அதனால எனக்கு வந்து பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீசர் வந்துட்டு சொல்லிட்டே வந்துட்டு நம்ம சிண்டு பையன வந்து தர தரன்னு வந்து பேக்கோட வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே நம்ம சிண்டு பையன் வந்துட்டு, "டேய் அட என்ன விடுங்கடா. நான் என்னோட ஆள வந்து சீக்கிரம் வந்து பார்க்க போணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏர்போர்ட்லயே வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பதான் வந்து நெட்டையன் பையன் வந்துட்டு சிண்ட வந்து பார்த்துட்டு, "தம்பி எங்கப்பா போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, நம்ம சிண்டு பையன் வந்து நெட்டையன் வந்திருக்கிறத பார்த்தோனே, அவனும் வந்து அங்கருந்து, "டேய் என்ன விடுங்கடா. நான் என்னோட ஆள பார்க்க போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வந்து தப்பிச்சு ஓடுறத பார்த்தோனே, நம்ம நெட்டையன் பையனும் வந்து மீன் பிடிக்கிற தூண்டில வச்சுக்கிட்டு வந்துட்டு சிண்ட வந்து பிடிப்பான். அதுக்கப்புறம் நெட்டையனும் நம்ம சிண்டு பையனும் வந்து கார்ல வந்துகிட்டு இருக்கப்ப, நம்ம நெட்டையன் பையன் வந்து சிண்ட வந்து பார்த்துட்டு, எனக்கு என்னமோ வந்துட்டு மறுபடியும் இரோக்கியும் அந்த பையனும் வந்து மீட் பண்ணி அவங்க 2 பேருமே வந்து லைஃப்ல வந்து சேர்ந்திருப்பாங்களோன்னு தோணுது. நீ வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டையன் பையன் வந்து அட்வைஸ் பண்றத பார்த்தோனே, நம்ம சிண்டு பையன் வந்து எதையும் காதுல வாங்காம அவன் பாட்டு வந்து குழந்தை மாரி ஜூஸ் குடிச்சுக்கிட்டே வந்து வருவான். இத பார்த்தோனே நெட்டையன் பையன் வந்து காண்டாயிட்டு, "டேய் நீ வந்து நல்லா பாடுறவன். உன்னோட லைஃப்ல வந்து நீ எப்பயுமே வந்து முன்னேறதுக்கான வேலைய தான் வந்து பார்க்கணும். இந்த மாரி வந்து லூசு பையன் மாரி வந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நெட்டையன் பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, சிண்டு பையன் வந்து அதையும் வந்து காதுல வாங்காம அமைதியாவே வந்து உட்காந்துருப்பான். அப்ப நம்ம நெட்டையன் பையன் வந்து ரொம்ப பொறுமையா சிண்ட வந்து பார்த்துட்டு, "டேய் உன்னோட லைஃப்லயே வந்து இப்பதான் வந்து நீ முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. நீ எந்த வழிய வந்து சூஸ் பண்ண போறடா? நீ வந்து ஒழுங்கா வந்து தெளிவா முடிவு எடு" அப்படின்னு சொல்லிட்டு நெட்டையன் பையன் வந்து கேட்கறத பார்த்தோனே, சிண்டு பையனும் வந்து ரொம்ப சோகமா டீம் மெம்பர்ஸ வந்து பார்த்துட்டே வந்துட்டு அவனும் வந்து உள்ள வருவான். நம்ம சிண்டு பையன் வந்து ரொம்ப சோகமா வர்றத பார்த்தோனே, மேனேஜர் பையனும் வந்து சிண்ட வந்து பார்த்துட்டே வந்து அவன் பக்கத்துல போயிட்டு, "டேய் என்ன காரியம்டா வந்து பண்ணி வச்சிருக்க? நீ பாட்டு லூசு மாரி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்ட. நீ என்ன பைத்தியமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து திட்டுறத பார்த்தோனே, நம்ம சிண்டு பையனும் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப சோகமா வந்து சாரி கேட்டுட்டு இருப்பான். இத பார்த்தோனே நம்ம சிண்டோட ஃப்ரெண்டு வந்து நெட்டையன வந்து பார்த்துட்டு, "என் ஃப்ரெண்டுக்கு வந்து என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கண்ணாலே வந்து கேட்கறத பார்த்தோனே, நெட்டைய பையனும் வந்து ரொம்ப பொறுமையா சிண்டோட ஃப்ரெண்ட வந்து பார்த்துட்டு, "நீ வந்து அவன வந்து எதுவும் கேட்டுக்காத. அவன வந்து இப்படியே அமைதியா விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு நெட்டையன் பையனும் வந்து கண்ணாலே வந்து பதில் சொல்லிட்டு இருப்பான். அப்ப உடனே நம்ம மேனேஜர் பையன் வந்து, "டேய் நான் வந்து இத வந்து உன்கிட்ட வந்து குடுக்கலாமா வேண்டாமான்னு எனக்கு வந்து தெரியல. ஆனா வந்து இத வந்து உன்கிட்ட குடுக்கணும்னு தான் தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பையனும் வந்து ஒரு லெட்டர வந்து நம்ம சிண்டுகிட்ட வந்து குடுக்குறப்ப, சிண்டு பையனும் வந்து ரொம்ப பொறுமையா அந்த லெட்டர வந்து வாங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அதுல வந்து ஒரு வீட்டோட சாவி வந்து இருக்கிறத பார்த்தோனே, சிண்டு பையன் வந்து ரொம்ப சோகமா, "எனக்கு வந்து எல்லாமே வந்து இப்ப வந்து தெளிவா வந்து புரிஞ்சிருச்சு. இனி வந்து இரோக்கி பையன் வந்து என் கூட வந்து இருக்க மாட்டான். அவன் வந்து திரும்ப வரமாட்டான்னு சொல்லாம வந்து சொல்லிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையனும் வந்து சோகமா அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டே வந்து அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருப்பான்.
இருப்பான். இவன் இப்படி சோகமா நிக்கிறத பார்த்தோன்னே நெட்டையன் பையன் உடனே நம்ம சிண்டை வந்து பார்த்துட்டு, "டேய் அவன் இல்லைன்னா என்னடா, நாங்களாம் உனக்கு வந்து துணையா எப்பயுமே வந்து உன் கூட தானே வந்து இருக்கோம். அது மட்டும் இல்ல, உனக்கு வந்துட்டு இன்னும் நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. உன்னை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி உனக்காக வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. இதே மாதிரி வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து உனக்காக வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஸோ நீ வந்து இந்த ஹீரோக்கி பையனை நினச்சிட்டு வந்துட்டு இவங்களெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாத. அவன் வந்து போனா போகட்டும். நீ வந்து இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத. உன்னோட லைஃப்பில் வந்து முன்னேற வந்து இன்னும் நிறைய சான்ஸ் எல்லாம் இருக்குது. நீ வந்து சாதிக்கணும். நிறையா வந்து பாட்டெல்லாம் பாடணும். அதுவும் உன்னோட லைஃப்பில் வந்து நீ சக்ஸஸ் ஆகி நிறைய வின் பண்ணி காட்டணும்டா. கப்பு ரொம்ப முக்கியம் சிண்டு பயலே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டையன் பையன் வந்து ரொம்ப ஆறுதலாக வந்து சிண்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறத பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு நெட்டையன் பையன் வந்து சொன்ன எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்து லைட் டூருக்கு வந்து போகிறதுக்காக இந்த மேனேஜர் பையனும் நெட்டையன் பையனும் வந்து சேர்ந்து வந்து பக்கா பிளான் பண்ணி இவங்க டூருக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாடுமே வந்துட்டு இவங்க 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு டூரில் வந்துட்டு நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸுமே வந்துட்டு லைட் டூருக்காக வந்து இவன் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பாட்டு கேட்டுகிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம சிண்டோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பொறுமையாக சிண்டோட காதில் இருக்க ஹெட்ஃபோனை வந்து எடுக்கவும் நம்ம சிண்டு பையனும் வந்து பயந்துட்டு, "அட லூசு பையல, இப்படி தான் வந்து பயமுத்துவியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையனும் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ சிண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு சிண்டை வந்து பார்த்துட்டு, "சரி ஓகேடா மச்சான், நீ வந்து இப்போ வந்து எப்படி இருக்க? நீ வந்து எந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வந்து ஓகே தானா?" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டை வந்து விசாரிக்கிறத பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையனும் வந்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே, "மச்சான் நான் வந்து எப்பயுமே வந்து ஜாலியாக தான் வந்து இருப்பேன். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான்டா இருக்கேன். ஆனால் வந்துட்டு நீ இப்போலாம் வந்து என் கூடயே வந்து இருக்கியே, அயாக்கா பொண்ணு கூட வந்து டேட்லாம் வந்து போகலையா? அவ கூட வந்து ஊர் சுத்தலாம் போகலையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையன் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம சிண்டோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சோகமா, "எங்கடா வந்து போகிறது? நம்மளோட பேட் லக்கோட டீமை வந்து முன்னேற்றணும்ல. அதுக்கு தான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த டூரில் தான் நான் வந்து பேட் லக்கை வந்து எப்படி வந்து முன்னேற்ற போகிறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டுகிட்ட வந்து கேட்குறப்ப உடனே நம்ம சிண்டுவும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக, "டேய் மச்சான், இதெல்லாம் நினச்சி நீ வந்து ரொம்ப கவலைப்படாத. இதை வந்து அப்படியே ஃப்ரீயாக விடு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு தான் ரொம்ப முக்கியம். இனிமே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்றதை மட்டும் நீ வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருடா" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையனும் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டை வந்து பார்த்து சொல்லிக்கிட்டே, "டேய் மச்சான், நான் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ண தயாராக தான்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு பையனும் வந்து ரொம்ப தைரியமாக வந்து அவன் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே பிரசிடென்ட் டீமில் இருக்க அந்த பொண்ணு வந்து நம்ம சிங்கரை வந்து பார்த்துட்டு, "டேய் சிண்டு பையன் வந்து ரீசெண்டாக பண்ணுற எல்லா ஷோவும் வந்து பார்த்தியா? அங்கே வந்து நடக்கிறத பற்றி நீ வந்து என்ன நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கர் பையன்ட்ட வந்து கேட்டுகிட்டே வந்துட்டு இந்த பொண்ணு வந்து டிவியை வந்து பார்க்குறப்ப அந்த டிவி ஷோவில் வந்துட்டு சிண்டு பையன் வந்து அழகாக வந்து பாடிக்கிட்டு இருப்பான். இவன் வந்து பாடுறத பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு சிண்டோட பாட்டை கேட்டுட்டு, "பரவாயில்ல, இந்த பையனுக்குள்ளேயே வந்து டேலண்ட்லாம் நிறையா தான் இருக்குது. அந்த குட்டி பையன் வந்து சக்ஸஸ் ஆனால் நம்மளுக்கு தானே சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு சிங்கர் பையனை வந்து திரும்பி பார்க்குறப்ப அந்த இடத்துல வந்து சிங்கர் பையன் இல்லாமல் அவனோட பொம்மை மட்டும்தான் இருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து ஷாக்கா, "டேய் கீழே வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சிங்கரை பார்த்து கேட்குறப்ப நம்ம சிங்கர் பையன் வந்து ரொம்ப சோகமாக ஏஞ்சி நின்றுட்டு, "நான் வந்து என்னதான் வந்து பண்ணாலும் என் மனசில் இருக்கிறது மட்டும் நம்ம சிண்டு பையனுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர் பையனும் வந்து சோகமாக அவன் மனசில் இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்துட்டு நம்ம சிண்டு பையன் வந்து பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அவன் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அவன் டீம் மெம்பர்ஸோட வெளியே வந்துகிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு சிங்கரும் அவன் டீமில் இருக்க பொண்ணும் வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து நடந்து வர்றதை பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்கள வந்து பார்த்துட்டு, "வணக்கம்ப்பா, இங்கே என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே இந்த சிங்கர் பையன் வந்துட்டு நம்ம சிண்டு பையனை வந்து கண்டுக்காமல் அவனை தாண்டி வந்து நம்ம சிண்டு பையனை பார்க்காமலே வந்து இவன் பாட்டு வந்து போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையன் வந்து ஷாக்கா, "என்னது, என்னை வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வந்து போயிட்டு இருக்கான். நான் தானே அவனை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன். எதையுமே வந்து காதில் வாங்காமல் போயிட்டு இருக்கான். இவனுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சிங்கரோட பேரை சொல்லி நம்ம சிண்டு பையன் வந்து கூப்பிட்றப்ப நம்ம சிண்டு பையனுக்கு வந்து திடீர்னு வந்து வாய்ஸே வந்து வராது. இதை பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையன் வந்து ஷாக்கா, "என்னாச்சு நம்ம குரலுக்கு? ஏன் நம்மளுக்கு திடீர்னு வந்து வாய்ஸே வந்து வரமாட்டேது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து ஷாக்கா வந்து யோசிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். இவன் நிற்கிறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.